Hello students, welcome to Maths with Mathesh. நம்ம இன்னைக்கு 9th Maths அளவியல் பயிற்சி 7.3ல 5வது கணக்கு பார்க்க போறோம். ஒரு செங்கலின் அளவுகள் 24 cm பெருக்கல் 12 cm பெருக்கல் 8 cm ஆகும். 20 மீட்டர் நீளமும் 48 cm அகலம் மற்றும் 6 மீட்டர் உயரமுள்ள ஒரு சுவர் எழுப்புவதற்கு இது போன்ற எத்தனை செங்கற்கள் தேவை அப்படின்னு சொல்லி கணக்கில் கேட்டிருக்காங்க. அதாவது ஒரே ஒரு செங்கலின் அளவு கொடுத்துட்டாங்க. செங்கல்னாலே நமக்கு எப்படி இருக்கும்? கன செவ்வக வடிவில் தான் இருக்கும். கன செவ்வக வடிவில் இருக்கிற ஒரு செங்கலின் அளவு வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய கட்ட வேண்டிய சுவரின் அளவும் கொடுத்துட்டாங்க. இப்போ ஒரு சுவர் இப்படி இருக்குது அப்படின்னா அந்த சுவரின் அளவுகள் அனைத்தும் அதனுடைய நீளம், அகலம் மற்றும் உயரமும் நமக்கு கொடுத்துட்டாங்க. இந்த சுவரின் அளவுகளும் கொடுத்துட்டாங்க, செங்கலின் அளவுகளும் கொடுத்துட்டாங்க. அப்போது இந்த சுவரை கட்டுறதுக்கு இது மாதிரியான எத்தனை செங்கற்கள் தேவை அப்படின்னு சொல்லி கணக்கில் கேட்டிருக்காங்க. சுவரின் கன அளவை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, மொத்த சுவரின் கன அளவு ஈக்குவல் டு ஒரு செங்கலின் கன அளவையும் செங்கற்களின் எண்ணிக்கையையும் பெருக்கும்போது அந்த சுவரின் கன அளவு நமக்கு கிடைக்கும். சுவரின் கன அளவை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஒரே ஒரு செங்கலின் கன அளவையும் செங்கற்களின் எண்ணிக்கையையும் பெருக்கும்போது அதுதான் நமக்கு சுவரின் கன அளவாக இருக்கும். சுவரின் கன அளவு கண்டுபிடிக்கிறதுக்கு சுவரின் நீளம், அகலம் மற்றும் உயரம் மூன்றுமே கொடுத்துட்டாங்க. செங்கலின் கன அளவு கண்டுபிடிக்கிறதுக்கு செங்கலின் நீளம், அகலம் மற்றும் உயரம் மூன்றுமே கொடுத்துட்டாங்க. நமக்கு தெரியாத ஒரே அளவு என்னது? செங்கற்களின் எண்ணிக்கை. ஸோ இது ரெண்டுக்கும் கன அளவு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலாவை பிரதியிட போகிறோம். இப்போ நம்ம ஃபார்முலாவை பிரதியிட்டாச்சு. சுவரின் நீளம் பெருக்கல் அகலம் பெருக்கல் உயரம், சுவரின் கன அளவு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. செங்கலின் கன அளவு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா எழுதிட்டு செங்கற்களின் எண்ணிக்கையை அதோட பெருக்க போகிறோம். இப்போ அனைத்து அளவுகளும் ஒரே அலகில் இருக்கான்னு பார்க்கணும். இங்கே வந்து அனைத்துமே சென்டிமீட்டரில் இருக்குது. இங்கே ஒன்று மட்டும்தான் ஒரு அளவு, அகலம் மட்டும் சென்டிமீட்டரில் இருக்குது, நீளமும் உயரமும் மீட்டரில் இருக்குது. ஸோ மீட்டரில் இருக்கிற இந்த ரெண்டையும் நம்ம சென்டிமீட்டருக்கு மாற்றிக்கலாம். அப்போது 20 மீட்டர் ஈக்குவல் டு எத்தனை சென்டிமீட்டர்? 1 மீட்டர் ஈக்குவல் டு நமக்கு 100 சென்டிமீட்டர். அப்போது 20 மீட்டர் ஈக்குவல் டு 2000 சென்டிமீட்டர். 1 மீட்டர் ஈக்குவல் டு நமக்கு எவ்வளவு? 100 சென்டிமீட்டர். அப்போது 20 மீட்டர் ஈக்குவல் டு 2000 சென்டிமீட்டர்னு சொல்லி இந்த நீளத்தை மாற்றியாச்சு. அதே மாதிரி இந்த உயரத்தையும் மாற்றுறோம். 6 மீட்டர் ஈக்குவல் டு 600 சென்டிமீட்டர். இப்போ நம்ம சுவரின் கன அளவை கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அது வந்து செங்கலின் கன அளவு பெருக்கல் செங்கலின் எண்ணிக்கையை பெருக்கும்போது கிடைக்கிற மதிப்புக்கு சமமாக இருக்கும். ஸோ இப்போ அளவுகள் அனைத்தையும் பிரதியிடலாம். சுவரின் நீளம், அகலம், உயரம் நம்ம சென்டிமீட்டராக மாற்றி வச்சுருக்கிறோம். 2000 பெருக்கல் நீளம் வந்து 2000, அகலம் 48, உயரமானது 600 ஈக்குவல் டு செங்கலின் நீளம் 24 பெருக்கல் அகலம் 12 பெருக்கல் உயரம் 8 பெருக்கல் செங்கலின் எண்ணிக்கை. ஸோ இப்போ நம்ம செங்கலின் எண்ணிக்கை தான் நமக்கு தேவை. இதை மட்டும் வலது பக்கம் வச்சுட்டு இந்த மதிப்புகள் அனைத்தையும் இந்த சைடு கொண்டு வரோம். இங்கே பெருக்கல்ல இருக்கிற இந்த மதிப்பானது இங்கே வரும்போது வகுத்தல்ல வரும். ஸோ 2000 பெருக்கல் 48 பெருக்கல் 600 வகுத்தல்ல அப்படியே இந்த பெருக்கல்ல இருக்கிற மதிப்புகள் அனைத்தும் வரும். ஸோ 24 பெருக்கல் 12 பெருக்கல் 8 ஈக்குவல் டு செங்கற்களின் எண்ணிக்கை. இப்போ நம்ம இங்கே வகுபடுற எண்ணெல்லாம் வகுத்துடலாம். 24ஆல் வகுக்கும்போது 1 24 24, 2 24 48. அதுக்கப்புறம் இதை 2ஆல் வகுக்கும்போது 6 வரும். இங்கே 6ஆல் வகுக்கும்போது 1 6 100ன்னு சொல்லி கிடைக்கும். இந்த 8ஆல் இங்கே வகுக்கலாம். 1 8 2 16, மிச்சம் 4 40, 5 8 40 0. ஸோ கீழே வந்து நமக்கு 1 வந்துடுச்சு. இப்போ மேலே இருக்கிற எண்களை பெருக்கும்போது அதுதான் நமக்கு செங்கற்களின் எண்ணிக்கை. ஸோ இது ரெண்டையும் பெருக்கும்போது 25000 அப்படின்னு சொல்லி நமக்கு மதிப்பு கிடைக்குது. அப்போது செங்கற்களின் எண்ணிக்கை நமக்கு என்னன்னு கிடைச்சிருக்குது? 25000. இந்த கன அளவு உள்ள சுவரை கட்டுறதுக்கு இந்த கன அளவு உள்ள செங்கற்களின் எண்ணிக்கை எத்தனை தேவைப்படுது? 25000 செங்கற்கள் நமக்கு தேவைப்படுது. இதுதான் நமக்கு ஆன்சர்.